நடக்க போகிற ஐபிஎல் தொடரை பார்க்குறதுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஆர்வமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான், பென் ஸ்டோக்ஸ். இப்படி ஒரு சிறப்பான வீரரை சிஎஸ்கே வாங்கினதுனால அதை நினச்சி ரசிகர்கள் தினமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சரிங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். பென் ஸ்டோக்ஸ் எந்த இடத்துல பேட்டிங் விளையாட வருவார், அவர் எந்த இடத்துல பேட்டிங் விளையாட வந்தால் அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பென் ஸ்டோக்ஸ்க்கு எந்த இடம் சிறப்பாக இருக்கும், இந்த இடத்துல பேட்டிங் விளையாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பாட் எது பார்த்தீங்கன்னா நம்பர் 4 தாங்க. பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க நம்பர் 4ல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிக சிறப்பாக அமைவாருன்னு. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 4 ஒரு சிறப்பான ஸ்பாட்டுங்க. டாப் 3 பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆன பிறகு இவர் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த திறமையும் இவர்கிட்ட இருக்குது. இதை பல தடவை இங்கிலாந்து அணிக்காக விளையாடி பென் ஸ்டோக்ஸ் நிரூபிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 2022 T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ரொம்பவே திணறினாங்க. அப்போது பென் ஸ்டோக்ஸ் தான் நின்று விளையாடி மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. இது போல் பல தடவை பென் ஸ்டோக்ஸ் அவருடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிக்காக அவர் ஒரு 5th டவுனில் அல்லது 6th டவுனில் தான் இறங்குவார். ஸோ சிஎஸ்கேல நம்பர் 4 ஸ்பாட் பென் ஸ்டோக்ஸ்க்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பல ரசிகர்கள் பென் ஸ்டோக்ஸை ஓப்பனிங் அனுப்பலாமே, இல்லை பென் ஸ்டோக்ஸை ஒரு ஃபினிஷராக பயன்படுத்தலாமே அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு வராங்க. ஆனால் ஓப்பனிங் பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரஹானே இருக்கார். அது போல் ஃபினிஷராக ஒரு சூப்பரான வீரர் தலை தோனி தவிர வேறு யாருமே இல்லை. சிஎஸ்கேக்காகவும் சரி இந்தியாவுக்காகவும் சரி பல மேட்சஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பென் ஸ்டோக்ஸுக்கு நம்பர் 4 ஸ்பாட் தான் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லையா நம்பர் 4 ஸ்பாட் சிறப்பாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வேற எந்த பேட்டிங் பொசிஷனில் விளையாடணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.